2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலின் 160 தொகுதிகளுக்குமான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதற்கமைய தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 56,34,915 வாக்குகளை பெற்று முன்னிலையில் நிற்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே வாக்குகளின் சதவீதமாக 42.31% இவருடைய வாக்குகள் காணப்படுகிறது. அதேபோல ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 43,63,035 வாக்குகளை பெற்றதுடன் 32.76% வாக்குகளை இவர் பெற்றுள்ளார். அதேவேளை சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க 22,99,767 வாக்குகளையும் 17.27%னையும் பெற்றுக்கொண்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் பி அரியநேந்திரன் அவர்கள் 2,26,343 வாக்குகளை பெற்றுக்கொண்டதுடன் அதன் சதவீதமாக 1.7% காணப்படுகிறது. அதேபோல திலேஜ் ஜெயவீர 1,22,396 வாக்குகளை பெற்று அதனுடைய சதவீதமாக 0.92%த்தையும் அவர் பெற்றுக்கொள்ளுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே 160 தொகுதிகளுக்குமான வாக்குகளின் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தான் முன்னிலையில் நிற்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.